Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. சந்தோஷ் லைட்டெல்லாம் காணும் லைட் கொடுங்க ஆரம்பிக்கலாம். லைட் வந்துச்சு ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட OMG ஷோவில் நல்ல மங்களகரமான ஒரு நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவான நியூஸ். தெய்வமே தெய்வமே, கடைசி 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் மினிமம் 1.4 lakh crores வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்கு. இந்தியாவுக்கு எங்கேருந்து வருமானம் வருது, நம்ம தேசத்துக்கு எங்கேருந்து வருமானம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து வருது. இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கலெக்ஷனில் வருது. ஸோ இந்த ஜிஎஸ்டி இவ்வளோ அதிகமாக கலெக்ட் ஆகிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆர்கனைஸ் செக்டர், அட்லீஸ்ட் இந்த ஆர்கனைஸ் செக்டர் அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுற செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நிறையவே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றது தெரியுது. ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் அந்த டேக்ஸ் நெட்குள்ளே வராங்கன்றது தெரியுது. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, இந்தியன் எக்கனாமிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் ஓமைகான்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாகவே நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போது ஒரு ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை. ஓ மை காட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்குது. அது என்னென்னா, போன குவார்ட்டர், அதாவது செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் வந்து 6.6 அந்த மாதிரி பக்கத்தில் இருந்த 6% மேலே இருந்தது. இந்த குவார்ட்டர் 4.4% வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு சைடில் பார்க்கும்போது பெரிய பெரிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வாங்குகிற பொருள் எல்லாம் விற்று தீர்ந்துட்டு அப்படின்ற சொல்கிற போது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஸ்பெண்டிங் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைடில் பெருசாக போயிட்டு இருக்குது. இன்னொரு சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, 150 ரூபாய் கம்மியாக இருக்குது அந்த ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ், என்னால் விற்கிறதுக்கு பெருசாக கஷ்டமாக இருக்குது, அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, ஒரு சைடில் நல்லாவே வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்குது. பட் இந்த மத்தியப்பட்ட மக்கள், மத்தியதர மக்களோட கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே பிளாட்டிவ் ஆகிட்ட மாதிரி அதே இடத்துல தங்கிட்டு இருக்க மாதிரியே தான் வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம் தான். நம்மளும் வந்து கொஞ்சம் காட் இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது நம்மளுடைய இந்த ஜிடிபி க்ரோத் சொல்கிறது. நம்பர் 3, இதுவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஒரு நியூஸில் வந்திருந்தது, நம்ம தகுந்த வட்டாரத்தில் இருந்தது, அந்த எல்லா இடத்துலையும் நியூஸில் பரவிட்டு இருந்தது. என்னென்னா, ஒரு 1100க்கு மேலே இருக்க டிஎல்எஃபோட ஃப்ளாட்ஸ் நார்த் இந்தியாவில் இருக்க அந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய் ஒர்த்தான ஃப்ளாட்ஸ் 3 நாளில் வித்துருச்சு. அதாவது இதில் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் க்ரீமி லேயரில் இருக்கவங்களுக்காவது பணம் சர்ப்ளஸாக இருக்குது, அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எக்கனாமி ரொம்ப நல்லா இருக்குன்றது, அட்லீஸ்ட் அந்த லெவலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வருது. இது கண்டிப்பாக ஒரு விஷயம். இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் அதுவும் 3 நாளில் விற்கணுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இந்தியா நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது, நல்லாவே வளர்ந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது தான் இது எல்லாமே காட்டுது. கண்டிப்பாக இது ஓஎம்ஜின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இந்தியன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். சபாஸ் மாமா சபாஸ். 4வது விஷயம், இதுவும் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி விஷயம் தான். என்னென்னா, நிஃப்டி வழக்கமாக ஒரு 2 நாள் கீழே வரும், அதுக்கப்புறம் மேலே போகும், மேலே போக கீழே வரும், இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். நிஃப்டி அதோட வேலையை அது பாட்டு பண்ணிகிட்டு இருக்கும். பட் என்னென்னா, எப்பயுமே இல்லாத மாதிரி 9 நாள் தொடர்ந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. அதாவது ஒவ்வொரு நாளும் நேற்றோட க்ளோசிங்கை விட இன்னையோட க்ளோசிங் கீழே இருக்க மாதிரி அப்படி 9 நாள் வந்திருக்கு. இந்த மாதிரி கடைசியாக நடந்தது என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? February 2019. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 9 நாள் தொடர்ந்து நிஃப்டி கீழே வந்திருக்கு. இது கொஞ்சம் வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னாக்கா, இது நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த 2019 தான் இந்த மாதிரி விழுந்துருக்கு. 2020 இந்த கொரோனாலாம் வந்தது பார்த்தீங்களா, அப்போயே மார்க்கெட் அதில் பதிலுக்கு சரிஞ்சு விழுதுது. ஆனாலும் தொடர்ந்து 9 நாள் இந்த மாதிரிலாம் ரெட்டில் வந்ததே கிடையாது. இப்போது ஆனால் மக்களுக்கு கொஞ்சம் நம்ம மார்க்கெட் மேலேயும் எக்கனாமி மேலேயும் கொஞ்சம் சந்தேகம் வந்ததுனால, அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் நம்மளை பற்றி சில கம்பெனிஸை பற்றி ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஓ மை காட் இப்படி ஆடிச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுற விஷயம் தான். பட் குட் திங், இதுலேயும் ஒரு ஃப்ளிப் சைடு என்னென்னா, இந்தியன் மார்க்கெட் எப்போல்லாம் கீழே போகுது அதுக்கப்புறம் தன்னால் மேலே வந்துடும். ஸோ இந்தியாவோட ஃபியூச்சரை நம்பி நம்ம
இன்வெஸ்ட் பண்ணலாம் கீழே வரும்போதெல்லாம் வாங்கி. ஓகே, ஃபிஃப்த்து, இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இது என்னென்னா நம்மளுடைய மோட்டார் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மஹிந்திரா வந்திருக்கு, டாடா மோட்டார்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரொம்ப பெருசாக ஓஹோன்னு சொல்லனாலும் கண்டிப்பாக டிமாண்ட் ஸ்டோரில் இல்லை, வேறு நாட்டிலலாம் இருக்கும்போது இந்தியாவில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. பர்டிகுலர்லி இந்த வெஹிக்கல்ஸில், பேசஞ்சர் வெஹிக்கல்ஸில் க்ரோத் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்தியன் டொமஸ்டிக் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது. பர்டிகுலராக டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் மஹிந்திரா அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயமும் கூட நல்ல ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி, நம்மளோட எக்கனாமியும் சரி, கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் கிரவுண்ட் இருக்குது. நீங்கள் வேர்ல்டில் மற்ற நாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் க்ரோத் இருக்குது, எந்த ரெசிஷன் வருமான்ற பயத்தில் இருக்கும்போது நம்ம எய்தர் மெயின்டைன் பண்ணுறோம், இல்லைன்னா க்ரோத்தையும் காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஓஎம்ஜியான விஷயம் தான். இது 6th இருக்கிறதுலேயே மோசமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதாவது என்ன, ஓ மை காட், ஏன் இப்படிலாம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பித்து வெளுத்து வாங்க போகுது. அதாவது என்னென்னா, ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அந்த நாட் மேனேஜர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேலையே பயிரமைதுன்ற கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஎம்சிலேருந்து சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதை முன்னாலே தெரிஞ்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட்டாளிங்க எல்லாம் சேர்ந்துட்டு எப்படியும் இவங்க வந்து வாங்கும்போது ஒரு 100 கோடி 200 கோடி 300 கோடிக்கு வாங்க போகிறாங்க, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் மேலே போகுது. அதனால் இவங்க கூட்டாளி எல்லாம் அதில் இருந்த ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டார், அவங்க கூட இருக்க கூட்டாளிங்க எல்லாம் சேர்ந்துட்டு இது வாங்குறதுக்கு முன்னாலே இவங்க வாங்கிடுவாங்க. ஸோ இவங்க மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுதுன்னு இது மாதிரி நல்ல லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. இதை செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. செபி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன ஃபைன் போட்டிருக்காங்க, இது வரைக்கும் 30 கோடி 50 லட்ச ரூபாய் நீங்கள் லாபம் சம்பாரிச்சிருக்கீங்க. ஒரு 20-21 பேர் வந்து சேர்ந்து சம்பாரிச்சிருக்கீங்க. எல்லாமே கூட்டாக சேர்ந்து சதி பண்ணி எல்லா பணத்தையும் நீங்கள் திருப்பி கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இவங்க யாருமே இதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் நாங்கள் சொல்கிற வரைக்கும் திரும்பி உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் வெளியே பயிரமையுது, இவங்களால மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நம்பி தானே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃப்ளிப் சைடு என்னென்னா, செபி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிவிட்டு அவங்க முறைகேடாக சம்பாரித்த லாபத்தை எல்லாத்தையுமே திரும்பி வாங்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒமேகான்னு ஃபீல் பண்ணாலும் ஓகே, பார்த்துக்கிறதுக்கு செபி இருக்காங்கன்றது ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஓகே, குட். ஓகே எவ்ரிவன், நம்ம எல்லாருமே வந்து இது ஓமேகா ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இதை கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அது சுவாரஸ்யமான விஷயங்களை கொடுக்க பார்க்குறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 பாசிட்டிவான விஷயங்கள், 3 நெகட்டிவான விஷயங்கள், இது எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். போன வாரம் நடந்தது இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் இந்த மாதிரி கண்டிப்பாக பல விஷயங்கள் நடக்கும். அது அடுத்த வாரங்கள் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். குட் டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வாரம் இந்த கூட்டத்திலே, இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் நீ எந்த ஜாதி பள்ளி பருவத்தில் கூட பிறருடன். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஓமேகா ஷோல ஐயோ மீண்டும் மீண்டுமா இந்த கரெக்டாக பண்ணுறேன் சந்தோஷ். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் இந்த ஓமேகா ஷோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோம். அதை பற்றி அட போடா, என்னடா வாழ்க்கை. குட் மார்னிங். நான் பேசுறது கேட்கலாம்.